வணக்கம். பாமக கட்சி சின்னம் தொடர்பாக அன்புமணி எதிராக பாமக நிறுவனர் ராமதாஸ் தொடர்ந்த உரிமையல் வழக்கு விசாரணையானது தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது. பாமக பெயர், சின்னம் மற்றும் பயன்படுத்த அனுமதிக்கு தடை விதிக்க வேண்டும் என பாமக தலைவரும் என குறிப்பிட தேர்தல் ஆணையம் சின்னத்தை ஒதுக்கீடு செய்த கடிதத்தை தொடர்பாக அதாவது உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என பாமக தலைவராக அறிவிக்க கோரி பாமக நிறுவனர் ராமதாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதைத் தொடர்ந்து இந்த வழக்கு விசாரித்த சென்னை உயர்நீதி மன்றத்தில் நீதிபதிகள் அன்புமணி பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து பாமக கட்சி சின்னம் தொடர்பாக ராமதாஸ் தொடர்ந்த இந்த வழக்கை நிர்வாகிக்க வேண்டும் எனவும் டாக்டர் அன்புமணி தரப்பில் அதாவது மனு தாக்கலானது செய்யப்பட்டிருந்தது. இது மட்டுமல்லாமல் மேலும் பாமக கட்சி பொதுச் செயலாளர் வடிவேலு ராமணன் அதாவது தன்னையும் வழக்கில் இணைக்க வேண்டும் எனவும் அவர் மனு தாக்கல் செய்திருந்தார். ராமதாஸ் தொடர்ந்த வழக்கு அதாவது நிகாரிக்க கோரி அன்புமணி தாக்கல் செய்த மனு மீது மட்டுமே வாதங்களை வைக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது நிகாரிக்க கோரி மனு மீது மற்றும் இருதரப்பு வாதங்களையும் வைக்கத்தக்கதாக வழக்கின் விசாரணை மார்ச் 13ஆம் தேதிக்கு சென்னை உரிமையல் நீதிமன்றத்தில் தள்ளி வைப்பானது செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் நாளை அதாவது உரிமையல் நீதிமன்றத்தின் வழக்கு விசாரணைக்கு வர உள்ள நிலையில் பாமக கட்சி பொதுச் செயலாளர் வடிவேலு ராமணன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். கட்சியின் பொது செயலாளராக தன்னை அதாவது வழக்கில் இணைக்க உரிமையல் நீதிமன்றத்தில் அதாவது மறுத்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் ராமதாஸ் தொடர்ந்த வழக்கில் விசாரணை தடை விதிக்கவும் கோரியிருந்தார். இதைத் தொடர்ந்து இந்த வழக்கில் விசாரணை நீதிபதி அதாவது தமிழ்செல்வி உரிமையல் நீதிபதி வழக்கு விசாரணையானது இடைக்கால தடையானது குறித்து ராமதாஸ் உள்ளிட்டோர் பதிலளிக்க உத்தரவிட்டு அந்த வழக்கை ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது.